அவங்க தான் இவங்க. எனக்கு இன்னைக்குமே நம்ப முடியல. பார்த்து அந்த பாத்ரூம் கிட்ட பார்க்கும்போது அந்த மூக்குத்தி கிடக்குதுங்க. இது வந்து ரொம்ப ப்ரீஷியஸான டாலர். இது என் ஹஸ்பண்ட் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்ல போறாரு. ஐயோ என்ன பண்றதுன்னு ரொம்ப புலம்பிட்டே இருந்தா அங்க சீட்டு எடுப்பாங்க. மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் வீடியோ பார்க்குற உங்களுக்கு மிக்க நன்றி. ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அவர் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ அதை பற்றினா புது வருட பிறப்பு. அதனால் நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போனோம். எந்த கோயில், அது எப்பேற்பட்ட கோயில் அப்படின்னு விளக்கறதுக்காக ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தான் இவங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்லு. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறோன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அரைக்காசு அம்மன் கோயிலை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். எங்களுக்கு எப்படி இந்த கோயில் தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய செலிப்ரிட்டிஸ், அப்புறம் சாதாரண மக்கள் எல்லாருமே வந்து இந்த கோயிலை பற்றி சொல்லியிருப்பாங்க. நான் வந்து கோவை சரளா மேமோட ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்களோட மூக்குத்தி ஏதோ காணும் அப்படின்னு சொல்லி வேணப்ப கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் தங்கச்சி சொல்கிறா அரக்காசு அம்மனை வேண்டிக்கோன்னு சொல்லிட்டு, சாமி அதை கிடச்சிச்சுன்னா உன் கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறேன்னு சொல்லி அங்கே வேண்டிக்கிட்டேன். எனக்கு இன்னைக்குமே நம்ப முடியல. பார்த்து அந்த பாத்ரூம் கிட்ட பார்க்கும்போது அந்த மூக்குத்தி கிடக்குதுங்க. அது மூலியமாக தான் எனக்கும் இந்த கோயிலை பற்றி தெரிய வந்துச்சு. அரைக்காசு அம்மன் கோயில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு காணாமல் போயிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து சாமியை அரைக்காசு அம்மனை வேண்டிக்கிட்டீங்கன்னா சுலபமாக உங்களுக்கு அந்த பொருள் வந்து கிடைச்சிரும். அதுதான் இந்த கோயிலோட மிக பெரிய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே வந்து நாங்கள் யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்காக நாங்கள் வந்து கோயிலுக்கு போகல. எங்களுக்குன்னே வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்கே போனோம். நைட் 8 மணி இருக்கும். நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு தள்ளுவண்டி கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். வந்து ஒரு 11:15 இருக்கும். பார்த்தா என்னோட இந்த டைமண்ட் டாலர் வந்து காணும். இது வந்து ரொம்ப ப்ரீஷியஸான டாலர். இது என் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ணது. ஸோ காணுன்னொன்னே நாங்கள் ஆக்சுவலாக அங்கேயே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நாங்கள் டின்னர் போனப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோவில் டாலர் இருந்துச்சு, வீட்டுக்கு வந்து எடுத்த ஃபோட்டோவில் டாலர் இல்லை. சாப்பிட்ட இடத்துல தான் மிஸ் ஆயிடுச்சுங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. நாங்கள் சாப்பிட்ட இடம் ரொம்ப க்ரௌடடான ஏரியா, கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் நாங்கள் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி அங்கே கிளம்பி போகும்போது தான் ஆந்தி வேலை தான் எனக்கு வந்து அரைக்காசு அம்மன் பற்றி ஞாபகம் வந்துச்சு. ஓகே நம்ம வேண்டிக்கலாம், ஏன் இஷ்ட தெய்வத்தை ஆல்ரெடி நான் வேண்டிட்டேன். அப்புறம் சரின்னு வேண்டிட்டு நாங்கள் போயிட்டோம். போய் என் ஹஸ்பண்ட் இறங்கி போயிட்டாரு. நானும் பகுமித்ரன், அதாவது எனக்கு பேபி இருக்கான், அவனும் நானும் காரில் தான் உட்காந்துருந்தோம். போயிட்டு உடனே டேர்ன் பண்ணி வந்துட்டாரு. நான் சொல்ல இங்கெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்ல போறாருன்னு பார்த்தா வரும்போது டாலரோட வந்தாரு. அந்த ஃபோட்டோ வீடியோ நான் வந்து இதில் போடுறேன். ஸோ எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறது எங்களால் நம்பவே முடியல. இப்போ கூட எனக்கு வந்து புல்லரிக்குது. அப்புறம் நாங்கள் எடுத்துட்டு எங்களால் ஒரு மாதிரி எப்படிடா கிடைக்கும் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு மாதிரி பிரமிச்சோம். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து கடவுள் மேலே இன்னும் நம்பிக்கை அதிகமாகிடுச்சு. நிறையா வாட்டி அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நான் எப்படி வேணுனோ அதே மாதிரி நான் கோயிலில் அம்மனை போய் பார்த்துட்டு நாங்கள் அங்கே அன்னதானத்துக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு, அன்னதானம் அங்கே டெய்லியுமே நடக்குது. ஸோ கோயிலை பார்த்துட்டு வந்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து எங்கள் நெய்பர் ஒருத்தருக்கு நடந்திருக்கு. என்னென்னா, நாங்கள் பீச் போயிருந்தோம். பீச் போயிட்டு நாங்கள் எல்லாம் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தா பர்ஸை காணும். நாங்கள் பீச் போன இடத்துல ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அவங்க பர்ஸை பேக்கில் போட்டிருக்கிறதுல கீழே போட்டாங்க. போட்டது வீட்டுக்கு வந்து அப்படி ஐயோ காணுன்னொன்னே நான் சொன்னேன், நீங்கள் அரைக்காசு அம்மனை வேண்டிக்கங்க கிடைக்கும். ஆனால் யாருக்குமே நம்பிக்கையில் எப்படி பீச்சில் காணாமல் பொருள் எங்காவது கிடைச்சிருக்குமா நமக்கு. அப்புறம் ஆனால் அவங்களால வந்து, ஏன்னா அந்த பர்ஸில் என்னென்ன இருந்திருக்கு, அவங்க கிரெடிட் கார்ட்ஸ் இருந்துச்சு, ஒரு 2-3 கிரெடிட் கார்ட்ஸ் என்னமோ. அந்த வீடியோ நான் போடுறேன், எக்ஸாக்டாக நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அமௌண்ட் இருந்திருக்கு, ரேஷன் கடை, அந்த ரேஷன் கடையோட ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் இருந்திருக்கு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப புலம்பிகிட்டே இருந்தாங்க. சரின்னு நாங்கள் போய் பீச்சில் தேடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். நைட்டு மிட்-நைட் ஒரு 2 o'clock இருக்கும். போய் தேட ஆரம்பிச்சிடும். தேடி ஒரு 1/2 hour தேடி இருப்போம். ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. கொஞ்சம் ஹோப்பும் இல்லை, இதுக்கு மேலே கிடைக்குமா அப்படிங்கிறது சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 10 o'clock இருக்கும். ஒரு கால் வந்துச்சு, உங்கள் பர்ஸ் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக்கு. அதில் ஃபோன் நம்பரும் இல்லை, வேறு எந்த ப்ரூஃபும் இல்லை, ரேஷன் கார்டு மட்டும்தான் இருக்குது. அந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போய் ரேஷன் ஷாப்பில் கொடுத்து இது எங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அந்த காண்டாக்ட் நம்பர் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட பொருள் இதெல்லாம் நீங்கள் இவங்க தானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அந்த பொருளை கொடுத்துட்டாங்க அவங்கக்கிட்ட. இது வந்து உங்களால் நம்ப முடியுமான்னு தெரியலை. ஆனால் இது எங்களாலேயும் நம்ப முடியல. பட் இது நடந்துச்சு.
அடுத்த வீக்கே நாங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு அரைக்காசாமனம் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஃபேமிலி டாக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அரைக்காசாமன் எங்களுக்கு எப்படின்னா ஃபேமிலி காட் ஆயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்து நீங்கள் அரைக்காசாமன் ஆல்ரெடி போயிருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் யாராவது போக விருப்பம் இருக்கிறவங்க இல்லை யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லை, அரைக்காசாமனோட சிறப்பு நிறையா இருக்குது. அதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே சீட்டு எடுப்பாங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு மனசில் ஏதாவது குழப்பமாக இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு கொஷின் கேன்சர் தெரியும்னாவோ இல்லை உங்களுக்கு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்ல, அப்போ நீங்கள் அதை வேண்டிட்டு அங்கே நிறைய சீட் இருக்கும். அதை எடுத்தீங்கன்னா அதுக்கான பதில் வந்து அம்மன் கொடுக்குறதா நம்புகிறாங்க. நாங்களும் எடுத்தோம், எங்களுக்கும் ரிலேட்டடாக தான் வந்துச்சு. ஸோ இது எப்போ இந்த சீட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்படி எடுக்கலாம். அது போக சிறப்பான நாட்கள் இந்த அமாவாசை, பௌர்ணமி இந்த டைம்லேயும் போனீங்கன்னா நீங்கள் அந்த சீட் எடுக்கலாம். ரொம்ப நாளாக நாங்கள் இந்த வீடியோ போடணும்னு நினச்சோம், எங்களால் போட முடியல. இன்றைக்கி புது வருட பிறப்பு, ஒரு வழியாக நாங்கள் வீடியோ போட்டுட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். பாய் பாய். மடி ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. மடி ஹாப்பி நியூ இயர் சொல்லு. பௌமித்ரன் ஹாப்பி நியூ நீ சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்லு. Happy New Year. பௌமித்ரன் பகவித்ரன் ஹாப்பி நியூ இயர்.